price action, smart money concept, ICT, trend following, order flow trading, volume profile trading, breakout trading, liquidity trading, harmonic trading, institutional trading concept, Fibonacci trading, supply and demand concept. இவ்ளோ கான்செப்ட் படிச்சதுக்கு அப்புறம் கூட ட்ரேடிங்ல லாஸ் தான் பண்றீங்க. ப்ராப்ளம் இந்த மெத்தட்ல இல்ல, ப்ராப்ளம் உங்களுக்கு உள்ள இருக்கு. பாருங்க, செல்ஃப் கண்ட்ரோலே இல்லங்கறப்போ இவ்ளோ மெத்தட வச்சு என்னதான் பண்ண போறீங்க? இன்னும் கன்ஃபியூஷன் தான் ஆக போறீங்க. ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இந்த கான்செப்ட் எல்லாம் சைடுல வச்சுட்டு ட்ரேடிங்கை விட்டுறதா மேல். மார்க்கெட்ல இந்த கான்செப்ட்ல டீப் அனலைசிஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க ஏன் ட்ரேடிங்க்கு செட் ஆக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் தப்பு பண்ணாது, மார்க்கெட்டும் தப்பு பண்ணாது, தப்பு பண்றதே நீங்க மட்டும்தான். உங்களால திருத்த முடியல அப்படின்னா மார்க்கெட்டே உங்களை திருத்த ட்ரை பண்ணும். ஆனா உங்க மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்றதுல அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிலர் அதுல கூட திருந்தாம காசை மட்டும் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. என்னுடைய மென்டர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்க மிஸ்டேக்ஸை எடுத்து சொல்றேன், சால்வ் பண்ண வைக்கிறேன். ஸ்மார்ட் ட்ரேடிங் கான்செப்ட்னு ஒன்னு இருக்கு, அது என்னன்னு சொல்லி தரேன்.